அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் மட்டன் மிளகு கறி தான் வைக்க போகிறோம். இது சப்பாத்திக்கு, இடியப்பத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்ல ஒரு காம்போவாக இருக்கும். வாங்க அது எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடேறிடுச்சு. 2 துண்டு பட்டையை நொடிச்சு வச்சுருக்கேன். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக ரம்பலை வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்றேன். நல்லா கிளறிடலாம், பொரியட்டும். 3 ஸ்பூன் மிளகு பொடியும் 1.5 ஸ்பூன் ஜீரக பொடியும் வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துட்றேன். எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூடு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூடு விழுது சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். 4 ஸ்பூன் மல்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது மல்லியும் மஞ்சளும் போட்டு திரிச்சது தான். அதையும் எண்ணெயில் போட்டு பிரட்டிடலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறிடலாம். க்ளீன் பண்ணி வச்ச 1/2 கிலோ மட்டனை அதில் சேர்த்துடுறேன். குக்கரில் சேர்த்து நல்லா பிரட்டிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வந்திருக்கு. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயும் முந்திரியும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதை இதில் சேர்த்துட்றேன். தேங்காயும் முந்திரியும் போட்டு அரைச்சிருக்கேன். அந்த விழுதை இந்த மட்டனில் சேர்த்துட்றேன். தேங்காய் விழுது சேர்த்தாச்சு. மிக்ஸி ஜாரை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கேன். அதையும் அதுக்குள்ளேயே சேர்த்துட்றேன். ஒரு பிரட்டிடலாம். பிரட்டிட்டு ஒரு விசில் போட்டு ஆஃப் பண்ணிடுறேன். தேங்காய் ஊற்றி ஒரு விசில் போட்டு எடுத்துட்டேன். ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த மிளகு கறியை நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தியோடு தான் சாப்பிட போகிறோம். சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் சைடில் இந்த மெத்தடில் தான் மிளகு கறி வைப்போம். உங்கள் ஊர் பக்கம் நீங்கள் மிளகு கறி எப்படி வைப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.